அதனால அறிவு சமூகம் இதை கவனிக்கணும். பிறகு என்ன பண்ணுவேன்? வேளாண்மை நானே அரசு பணியா மாத்திருவேன். பசிங்கிற சொல்ல ஒழிச்சிருவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுது? உயிர் காக்கும் மருத்துவத்தை ஆக சிறப்பா தந்துருவேன். எப்படி? சட்டம் போடுவேன். சட்டம் எப்படி போடுவேன்? அமைச்சருக்கு முடியலையா, முதலமைச்சருக்கு முடியலையா, இல்ல மாமன்ற உறுப்பினருக்கா, சட்டமன்ற உறுப்பினருக்கா, நாடாளுமன்ற உறுப்பினர் யாருக்கு முடியல அரசு மருத்துவமனையில் போய் மருத்துவம் பார்த்துக்கணும்னு சட்டம் போடுவேன். தரம் தானா உயர்ந்துரும். தனியார் முதலாளிகள் அவர்கள் மருத்துவத்திற்கு இணையாக தமிழ்நாட்டு அரசு, எப்படி அரசு? ஒரு தூய தமிழன் அரசு மோதும். என்னால் கொடுக்க முடியாத மருத்துவத்தை நீ கொடுத்து விடுவாயா என்று மோதும். 1 கோடியிலிருந்து 1 ரூபாயிலிருந்து 1 கோடி மருத்துவம் வரை என் தாய் தந்தை இருக்க உடன்பதார் கொடுப்பேன். வயசான அம்மாவா? உன் தாய் அல்ல, என் தேசத்தின் தாய், என் தாய் என்று நான் வைத்தியம் பார்ப்பேன். பசி கிடையாத நாட்டில் ஒழிச்சிட்டேன். வேலை இல்லை சொல்லக்கூடாது, எவனும் சொல்லக்கூடாது. ஏன்? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை வேலை வாய்ப்பு வளர்ச்சி. அங்கே இருப்ப நீ. உன் இடத்துல ஆழ்வழி கிழங்கு வருதா? ஆழ்வழி கிழங்கு என்ன சணல் வருதா? அங்கே சணல் இருந்து எல்லாம் காற்றான் பாரா, போட்டு காற்றான் பாரா, பயந்துருவ நீ. இவ்வளவு செய்திருக்க முடியும், இந்த ஆட்சியாளர்கள் செய்யல.